என்ன தொகுதி பார்க்க போறோம் ஸோ முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய விராலிமலை தொகுதியை தான் பார்க்க போகிறோம். இந்த விராலிமலை தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அதிமுகவுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய தொகுதி. எப்படி தொண்டாமுத்தூர் என்றால் எஸ்பி வேலுமணியோ, எப்படி எடப்பாடி என்றால் எடப்பாடி பழனிசாமியோ, எப்படி பொள்ளாச்சி ஜெயராமனோ, அதே மாதிரி விராலிமலை என்றால் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் என்றால் விராலிமலை. அந்த அளவுக்கு அரசியலில் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. குறிப்பாக ஒரு கட்சி சார்பற்ற இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. ஒரு டாக்டர் ரொம்ப எளிமையா இருக்காரு, இவர் ஈஸியா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் விளையாட்டு போட்டிகளுக்கு நிறைய ஊக்குவிக்கிறாரு. அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பு அப்படின்னு வந்து தொகுதியில இவருக்கு ரொம்ப நல்ல பேராகவே இருக்கு. குறிப்பாக இந்த விராலிமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சந்தோஷ்? வரலாறு எப்படின்னா, இது ஒரு 67, 71 தொகுதி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தொகுதி இல்லை. அப்புறம் தொகுதி மறு சீரமைப்புக்கு அப்புறம் 2008 தான் கொண்டு வர்றாங்க. 2011 தொடர்ச்சியா விஜயபாஸ்கர் ஜெயிச்சிட்டு இருக்காரு. 11, 16, 21 3 ஹாட்ரிக் வெற்றி ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதிமுக 3 முறை ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதியா விராலிமலை இருக்கு. ஆண் வாக்காளர் 1,10,1011, பெண் வாக்காளர் 1,13,040, மொத்தம் 2,23,000 வாக்காளர்கள் இருக்காங்க. வேட்பாளர் விவரங்கள் பார்த்தோம்னா திமுக சார்பில் கே செல்லப்பாண்டியன், அதிமுக சார்பில் விஜயபாஸ்கர் மீண்டும் நிற்கிறாரு, 4வது முறை நிற்கிறாரு. தாவேக சார்பில் முருகேசன், நாம் தமிழர் சார்பில் சத்தியலட்சுமி. இது ஃபைட் என்பது இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு லேண்ட்ஸ்லைடிங் விக்டரியாக விஜயபாஸ்கர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு மண்ணின் மகனாக விஜயபாஸ்கர் இருக்காரு. அவரும் மண்ணின் மகனாக இருந்தாலும் இந்த அட்வான்டேஜ் அந்த கேண்டிடேட்டுக்கான மெரிட்னு பார்க்கும்போது விஜயபாஸ்கர் இந்த களத்துல முதுகிறார் அப்படிங்கிற ஒரு சித்திரம் தான் எனக்கு தெரியுது. நம்முடைய ஆதன் கருத்து கணிப்பு எப்படி என்ன சொல்லுது சந்தோஷ்? ஆதன் கருத்து கணிப்பும் அதே தான் சொல்லுது. திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் 28%, அதிமுக வேட்பாளர் விஜயபாஸ்கர் 45%, தாவேகா 21, நாம் தமிழர் 6. விஜயபாஸ்கருக்கு ஒரு பெரிய லீட், நல்ல கம்ஃபர்டபுளா ஜெயிப்பார் அப்படின்றதான் நம்மளோட கருத்து கணிப்பா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மண்ணின் மகன், தொடர்ச்சியா எம்எல்ஏவா இருக்காரு, களப்பணி, அவருக்குன்னு ஒரு குட் வில், எல்லாமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே எதிரொலிக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க. அதன் காரணமாக 45% வாங்கி விஜயபாஸ்கர் அவர்கள் விராலிமலை சட்டமன்றத்தின் வாயிலாக 4வது முறையாக சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகிறார் அப்படிங்கிற முடிவை தான் நம்முடைய ஆதன் கருத்து கணிப்பு சொல்லுது சந்தோஷ். நன்றி.